நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இப்ப எத பத்தி பேச போறோம்னா, இந்த டிவிக்கு பிரச்சனை எந்த லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். விஜய்க்கு ஒரு விஷயம் புரியல. என்னன்னா, அ தடுமாறுறாப்ல. இப்படி ஒரு சம்பவத்த எதிர்பார்க்கவே இல்ல. கட்சி ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்ச நாள்ல அப்படியே சிஎம் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஒரு கற்பனையில வந்தவருக்கு, இவ்ளோ பெரிய அடி விழும்னு தெரியவே இல்ல. சரி இதுலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த கூட இருக்கிற அந்த தற்குறிங்கள்லாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அரசியல்னு ஆரம்பிச்சாக்க, இந்த மாரிலாம் நடக்கும். அதுலலாம் சமாளிச்சு அப்படி ஜெயிச்சு வரணும். அப்படின்ற மாரி ஏன் மண்டேலாவலாம் சொல்லியிருப்பாய்ங்க. மண்டேலா யாருன்னே இவருக்கு தெரியாது முதல்ல. மண்டேலாலாம் அத்தன வருஷம் உள்ள இருந்துட்டு, அப்புறமா வந்து அந்த நாட்டுக்கு அவர் அதிபர் ஆனது. என்னைக்கும் விஜய் மண்டேலாவா ஆயிட முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கங்க. அடுத்து தமிழகத்தையே நீங்க கொஞ்சம் டீப்பா கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன தெரியுமா? ஜெயலலிதாவ விட உங்கட்ட சொத்து அதிகமா இருந்துச்சா? இல்ல இருக்கா? ஜெயலலிதாவ விட அரசியல் அறிவு உங்களுக்கு அதிகமா இருக்கா? ஜெயலலிதாவ விட இந்திய நாட்டுல செல்வாக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கா? அந்த ஜெயலலிதா அம்மாவாலயே ஒண்ணும் பண்ண முடியல. வழக்குல தோத்து உள்ள போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. இதுக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே தார்மீகமான ஒரு பொறுப்பை ஏத்திருந்தீங்கன்னா, இவ்ளோ வசைகள் சோசியல் மீடியாவுல வந்திருக்கவே வந்திருக்காது. இன்னும் உங்க மேல பெருசா ஈடுபாடு இல்லாதவனுக்கு கூட ஈடுபாடு வந்திருக்கும். தார்மீகமான இந்த தவறுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். இத சட்டப்படி நான் சந்திக்கிறேன். அப்படின்னு நீங்க போயிருந்திருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த சிபிஐல போனா தப்பிச்சுக்கலான்னு உங்களுக்கு யார் ஐடியா குடுத்தா? ஒண்ணும் புரியல எனக்கு. எப்படி தப்பிக்க முடியும்? நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு விஷயத்த. நீங்க நாட்டுல நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் கவனிச்சா தான் தெரியும். எவனாவது செல்வாக்குல இருந்துட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டான்னாக்க, அடுத்து சட்டப்படி என்ன நடக்கணுமோ அது அங்க நடந்திருக்கு. அத நீங்க கவனிக்கணும். கவனிக்க மாட்டேங்கிறீங்க. பில்கிஸ் பானு விஷயத்த எடுத்துங்க. அந்த வழக்குல அந்த குற்றவாளிகள்லாம் ஒரு நீதிபதி வந்து விடுதலை பண்ணாரு. இப்ப அந்த நீதிபதியின் தலைமையில தான் உங்க வழக்கு கூட விசாரணையில இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் விடுதலை பண்ணாரு. அடுத்து என்ன ஆனுச்சு? உச்சநீதிமன்றம் அதுல என்ன முடிவெடுத்துச்சு? கவனிச்சீங்களா? தப்பிக்கலாம் முடியாது இதுலேருந்து. ஏன்னா, நீங்க தார்மீக பொறுப்பேத்துட்டு, இதுக்கு இந்த சட்டப்படி நான் அத அணுகுறேன் அப்டின்ட்டு நீங்க உங்கள அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா, உங்க மேல மக்களுக்கு நல்ல மரியாதை வந்திருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு ஆதரவா இருந்த கட்சி எல்லாமே இப்ப வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பேசிட்டு இருக்கிறாங்க. அது இருந்திருக்காது. இன்னும் இந்த அரசியல் புரிதல் இல்லன்னா எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த இந்த அடிய யோசிச்சிருக்கவே மாட்டீங்கல்ல? இதெல்லாம் சும்மா. இன்னும் நெறைய இருக்கு. இல்ல உங்கள நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன தெரியுமா? நம்மளுடைய பேச்சும், நம்மளுடைய செயல்பாடும், நடவடிக்கையுமே நம்மள வெளியில சொல்லிடும். நம்மன்னா யாரு தெரியுமா? நமக்கு தெரியும்ல, நமக்குன்ற ஒரு கேவலமான ஒரு மனிதன் இருப்பான்ல. ஏன்னா, அந்த மனிதன நம்ம எல்லாத்துக்கும் காட்டிட்டோம். ஏன்னா, அப்ப நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. தெரிஞ்சிருச்சுன்னா, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா. ஏன்னா, மக்கள் எல்லாம் நம்மள ஒரு தலைவன பார்த்தா அப்படியே கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்குறாய்ங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த உங்கள எதிர்த்து பதிவிடுறான் தெரியுமா? அவன பார்த்துலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய கருத்துக்கு எதிராவும், உங்கள எதிர்க்கிறவனும் கருத்தியல் ரீதியா உங்கள எதிர்த்துட்டு போயிடுவான். ஆனா உங்கள ஆதரிக்க கூட்டம் இருக்கு தெரியுமா? அவங்கலாம் வேற மாதிரி. அவங்கலாம் அப்படியே ரிவெஞ்ச் எடுத்தாங்க, சாணியாலேயே அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா, உங்க மேல அவ்ளோ ஈடுபாடா இருக்கிற மக்கள் வந்து எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க எப்பயுமே உத்தமரு, நல்லவருன்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். அதுல கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டுச்சு, அவ்வளோதான். காலி நீங்க. ஞாபகத்துல வச்சுக்கங்க. இந்த இந்த எதிர்கருத்து போடுறவங்க, உங்கள எதிரியா பார்க்குறவன்லாம் நாகரிகமாக அணுகுவாங்க. கருத்தியலா மட்டும் தான் மோதுவாங்க. ஆனா இந்த கும்பல் அப்படி கிடையாது. இந்த உங்க ரசிகர் கூட்டம் அப்படி கிடையாது. இந்த புரிதலற்றவர்கள் எப்பவுமே இந்த வந்தா மலை இல்லாட்டி மயிருன்ட்டு போவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான கதையாயிடும். ஏன்னா, இன்னொரு விஷயம் பிஜேபிய பத்தி உங்களுக்கு வந்து புரியுது. ஏன்னா, இதுக்கு முன்னாலேருந்து நீங்க வந்து அரசியல கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஜேபி பத்தி. அ ஒரு இது அமித்ஷாவ பத்தி ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால வந்த விஷயம். என்னன்னாக்க, அவர் காலேஜ் படிக்கிறப்ப எலக்ஷனு. அந்த எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக
அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பெரும்பான்மையான கும்பல் வந்து பெண்கள் வந்து எதிர்த்தரப்புக்கு வாக்களிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தான். இப்போ இதை முறியடிக்கணும். அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? நாளைக்கு எலெக்ஷன்னா இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எதிர்த்தரப்பு பெண்களுடைய வீட்டுக்கெல்லாம் ஃபோனை போட்டு, நாளைக்கு வந்து கலவரம் நடக்க போகுது. அதனால் உங்கள் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அங்கே உள்ளவங்கலாம் எப்படி யோசிப்பாங்க? பொண்ணை பெற்றவங்கலாம் அந்த யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தகவல் ஃபோன் இருக்கிறவங்களுக்கு ஃபோனு, இல்லை இப்போ லெட்ரு, இல்லை ஆள் நேரடியாக போய் சொல்கிறது, இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இவருக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய நபர்களை எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க. தடுத்துட்டு எலெக்ஷன் நடந்தால் இவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இவங்க அரசியல் அந்த நரித்தந்திரத்தை அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பிஜேபி மட்டும் நம்ம இந்திய நாட்டின் மேலேயும் இந்திய நாட்டின் மக்கள் மேலேயும் உண்மையான முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய எண்ணம் இருந்திருந்தால், இருப்பவர்களாக அங்கே இருந்திருந்தால், இந்தியா அமெரிக்கா என்ன, இந்தியா எப்போவோ வல்லரசாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ராஜதந்திரிகள் அரசியல் இதில் பிஜேபியில் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ், இந்த அரசியல் கிரிமினல்ஸ் பிஜேபியில் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே பிஜேபி பண்ணுற மாதிரியான ஒரு அரசியல் வியூகம் இந்தியாவிலேயே ஏன் இந்த உலகத்திலே சொல்லலாம், எந்த கட்சிக்குமே அந்த டேலண்ட் கிடையாது. ஆனால் அவங்க மண்டை முழுக்க என்னவா இருக்குது? சனாதனம், சாணி. மக்களை மறுபடி சட்டை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, நான் தான் உயர்ந்தவன், நீ சொத்து வச்சுக்கக்கூடாது, வீடு வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரியான நீ பொது நீர்நிலைகளில் தண்ணி குடிக்கக்கூடாது, குளிக்கக்கூடாது, இந்த மாதிரியான மறுபடியும் அந்த பழைய விஷயங்கள், நீ படிக்கக்கூடாது, பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும், இந்த மாதிரியான மண்டை முழுக்க நிறைஞ்சிருக்கு. இதுக்கு யார் பயன்படுத்துகிறாங்க? நம்மளே தான் பயன்படுத்துகிறாங்க. நம்மளை அடிமைப்படுத்த நம்மளே தான் பயன்படுத்துகிறாங்க. இது நமக்கெல்லாம் தெரியாத அளவு ஒரு கூட்டம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆர்எஸ்எஸ்ன்ற ஒரு அமைப்பில் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளை அடிமைப்படுத்த தாண்டா இந்த அமைப்பே நமக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளை வச்சே கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை ஒன்றும் இல்லை, நம்மளை நெருப்பில் தள்ளுறதுக்கு நம்மளை விரவு வச்சு கொளுத்தி நெருப்பை பதப்படுத்த வைக்கிறாங்கன்றதே தெரியாமல் அங்கே ஆர்எஸ்எஸில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறாங்க பார்த்துங்க. அந்த அரசியல்லாம் முடியாது, வேறு எந்த கட்சிக்குமே அது முடியாது. அவங்க மட்டும் உண்மையிலேயே இந்தியா மேலே அக்கறையோடு இருந்திருந்தா இந்தியா எப்போவோ வல்லரசு. இந்தியாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் பெரிய பணக்காரனாக இருப்பான். அந்த மாதிரியான ஒரு கும்பல்கிட்ட நீங்கள் போய் மாட்டியிருக்கீங்க. இப்போ சிபிஐட்ட போனால் வழக்கு முடிஞ்சிடும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. காலம் தாழ்த்தப்படும். இதுக்கான முடிவு வர்றதுக்கு காலம் தாழ்த்தப்பட்டு நீங்கள் எப்போ அவங்களுக்கு எதிரியாக மாறுறீங்களோ அன்னைக்கு அவங்க இந்த வழக்கை கையாளுவாங்க. அது வரை இந்த வழக்கை காட்டி மிரட்டிகிட்டே இருப்பாங்க. சரி, இதுலேருந்து மீண்டுடலாமான்னா மீள்றதெல்லாம் கஷ்டங்க. ஏன்னா மீள்றது கஷ்டம் நீங்கள் உணரணுன்னாலே நாட்டோட வரலாறு முதல்ல தெரியணும். வரலாறுங்கிறது என்ன தெரியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கிடையாது, நேற்று நடந்தது கூட வரலாறு தான். வரலாறுங்கிறது நேற்று என்ன நடந்துச்சு அது கூட வரலாறு தான். அது முதற்கொண்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அரசியல் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஜெயலலிதாவே உள்ளே போயிட்டாங்கன்னா நம்மளாம் எவ்வளோ என்ன மாத்திரம், எவ்வளோ தூரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க அரசியலுக்கு வரணும். இதெல்லாம் தெரியணுன்னாலே நீங்கள் வரலாறு படிக்கணும். இது மட்டும் இல்லை, இது சின்ன ஒரு விஷயம், சின்ன அதாவது ஆரம்ப அடி இது உங்கள் அரசியல் கட்சிக்கு. அழகாக முன்ன நான் சொன்ன மாதிரி இப்போ கூட ஒன்றும் இல்லை, கட்சியை நான் கலைக்கிறேன், நான் யாருடைய தயவு எனக்கு தேவையில்லை, சட்டப்படி நான் பார்த்துக்கிறேன், அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது முழுக்க தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியது நான் தான். இந்த சட்டப்படி என்னவோ அதை டீல் பண்ணிவிட்டு அப்புறமா வர்றேன், எல்லாரையும் அரசியல் படுத்துகிறேன், அதுக்கப்புறம் நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் கட்சியை வழி நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னாக்க நீங்கள் அரசியலில் தொடரலாம். இல்லை நான் பிஜேபி சொல்கிறத கேட்டுக்கிட்டு தற்குறிகள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் முடிவெடுப்பேன், அப்படி தான் போயிட்டுருப்பேன், எனக்கெல்லாம் தனியாக சிந்திக்கிறதுக்கெல்லாம் அறிவு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா காலம்தான் அப்புறம் பதில் சொல்லும் உங்களுக்கான பதிலை. ஏன்னா எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து திடீர்னு வந்து எவ்வளோ கீழே போயிட்டீங்க. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் உங்களை திட்டுறதுக்கு ஆளே கிடையாது, ஆனால் இன்றைக்கி உங்கள் டிவிகே கட்சியில் உள்ள பாதி பேர் உங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த அரசியல் எப்படி மாற்றிருக்குன்னு பார்த்துங்க. ஒரு மனுஷனை நொடி பொழுதில் மாற்றிடும் இந்த அரசியல். ஞாபகத்தில் வச்சிங்க.
யோசிச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.